இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் மகிமை நேர நிகழ்ச்சிக்கு உங்களிடம் வரவேற்கிறேன். இந்த நாளிலே மறு வாய்ப்பு பெற்ற ஒரு மனிதனை குறித்து நம்ம தியானிக்க போறோம். யார் இந்த மனிதன், எப்படி மறு வாய்ப்பு பெற்றான் அப்படின்றத குறித்து நம்ம தியானிக்க போறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் நிறைய நேரங்களில நாம் செய்யற காரியங்கள் நமக்கு நிறைய வாய்ப்புகளை நம்ம தவற விடுகிறவர்களா காணப்படுவோம். ஆனா அநேக நேரங்களில நமக்கு அடுத்த வாய்ப்பு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாக காணப்படும். யோனா தீர்க்கதரிசி குறித்து நம்ம அநேகர் அறிந்திருக்கிறோம். இந்த யோனா தீர்க்கதரிசிய ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நினிவேக்கு போ அப்படின்னு சொல்றாரு. நினிவேல உள்ள மக்கள் அவங்க பாவம் செய்யறாங்க, அப்படி அக்கிரமம் பெரிதா இருக்கு, அவங்க மனம் திரும்பணும் அப்படின்ற நற்செய்திய நீ போய் சொல்லு அப்படின்றத ஆண்டவர் யோனாட்ட சொல்றாரு. யோனா யோசிக்கிறான், இந்த நினிவே மகா கொடிய நகரம், பொல்லாத மக்கள் அங்க இருக்காங்க, நம்ம அங்க போய் என்ன செய்ய முடியாது, ஆண்டவரை பற்றி மனம் திரும்புதலுக்கான நற்செய்தியை நம்ம சொல்ல முடியாது அப்படின்றத அவனே உணர்ந்து கொண்டு அவன் என்ன செய்யறான், அந்த நினிவேக்கு போகாம தர்ஷீஷுக்கு போறான். அந்த நினிவே பாத்தீங்க அப்படின்னா அது ஒரு மகா பெரிய நகரம், அநேக பட்டணங்களை உள்ளடக்கியது அப்படின்றத குறித்து நம்ம கற்றுக்கொள்ளலாம். அங்க அநேக அக்கிரமங்கள் நடைபெறுகிறது. இந்த நினிவே இவன் இருந்த இடத்துல இருந்து 500 மைல் தொலைவுல இருக்கு. ஆனா தர்சீஸ் 2000 மைல் தொலைவுல இருக்கு. இவன் அதிகமா கூலி கொடுத்து அந்த தர்சீஸ்க்கு ஏற கப்பல்ல ஏறி பயணப்படுறான். நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் அநேக வாய்ப்புகளை நமக்கு தராரு. ஆண்டவருக்காக நம்ம செலவிடணும் அப்படின்னு சொல்லி அநேக காரியங்களை நம்மிடத்துல ஆண்டவர் சொல்றாரு. ஆண்டவர் அநேக காரியங்களை நம்மோடு பேசுகிறாரு. ஆனா நாம் செய்கிற காரியம் என்ன, ஆண்டவருக்கு நேராக போகாம நம்ம தொலை தூரமாய் வேற இடத்துக்கு போறோம். ஆண்டவரிடத்துல போகிறது வெகு லகுவான காரியம்தான். நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு ஆண்டவரிடத்துல உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு நம்முடைய வேத வசனங்களின்படி நம்ம தியானித்து அதன்படி நடந்தோம் அப்படின்னா ஆண்டவரிடத்துல பிரியமாய் ஆண்டவருக்கு பிரியமா வாழலாம். ஆனா நாம் அதை விட்டு தூரமாய் ஆண்டவரை விட்டு விலகி ஓடுகிறோம். இந்த யோனாவை போல நினிவேக்கு போக சொன்னவன் தர்சீஸ்க்கு போனது போல ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு நம்ம அநேக இடங்களுக்கு ஓடுகிறவர்களா காணப்படுகிறோம். ஓடினவனுக்கு என்ன நடந்தது? அவன் அங்க தர்ஷீஷ்க்கு கப்பல் ஏறி போகும்போது அந்த கடல் கொந்தளித்ததுனால கப்பல்ல இருக்க முடியல. அந்த கப்பல் ஆட்டம் கொள்கிறது. எல்லாரும் பாக்குறாங்க. எல்லாரும் பயந்து போய் என்ன செய்யறாங்க, அவங்கவுங்க தெய்வத்தை வேண்டுதல் செய்யறாங்க. என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது யோனாவின் பேருக்கு சீட்டு விழுது. யோனாவை தூக்கி கடல்ல போடுறாங்க. அவன் செய்த காரியம் ஆண்டவருக்கு விரோதமாய் அவன் போறான். ஆண்டவர் சொன்ன காரியத்தை விட்டு வேற காரியத்தை செய்யறான். அப்படி செய்யும் போது அவன் கடல்ல தூக்கி போடப்பட்டவனா காணப்படுறான். அநேக நேரங்கள்ல நம்முடைய வாழ்க்கையும் அப்படிதான். அநேக காரியங்கள் ஏன் நேரிடுகிறது, ஏன் இவ்வளவு பெரிய கஷ்டமான சூழ்நிலைகள் எனக்கு நடக்குது, ஏன் எனக்கு நான் கடலின் ஆழத்துல இருக்கிறது போல ஒரு சூழ்நிலை, எனக்கு எந்த காரியமும் செய்ய முடியல, ஏன் இதெல்லாம் நடக்குது அப்படின்னு நம்ம யோசிக்கிறோமா? நம்ம சிந்திக்கணும், நான் ஆண்டவருடைய வழியில தான் நடக்கிறேனா இல்ல ஆண்டவரை விட்டு தூரமா போயிட்டேனா? அப்படி இருக்கிற சூழ்நிலையில நம்ம யோனாவை நினைத்து கொள்ளணும். இந்த யோனாவை மீன் விழுங்கும்படியாக ஆண்டவர் கட்டளையிடுகிறாரு. மீனின் வயிற்றுக்குள்ள 3 நாள் இருந்து 3 நாளுக்கு அப்புறம் தான் அவன் ஆண்டவர் நோக்கி என்ன செய்யறான், வேண்டுதல் செய்யறான். அவனுடைய வேண்டுதலை ஆண்டவர் கேட்டருளினார். நம்முடைய கஷ்டமான சூழ்நிலைகள், ஒருவேளை நாம் தவறான பாதையை தெரிந்தெடுத்ததுனால, தவறான காரியத்தை செய்ததுனால, ஆண்டவரை விட்டு விலகி போனதுனால நமக்கு வந்த கஷ்டமான காரியங்களில கூட ஆண்டவரை நோக்கி நம்ம ஜெபிக்கும் போது ஆண்டவர் நமக்கு பதில் தருகிறவரா காணப்படுகிறாரு. இந்த யோனாவுக்கு ஆண்டவர் பதில் கொடுத்தாரு. யோனாவை அந்த மீன் மறுபடியும் கரையில போய் விழுங்கிச்சு, கக்கிச்சு அப்படின்றத நம்ம பாக்குறோம். அதுக்கப்புறமா அவன் நினிவேக்கு போய் ஆண்டவரை பற்றி அந்த நகரத்துல ஆண்டவருடைய செய்தியை அவன் பறைசாற்றுகிறான். அங்க ராஜா முதல் கால்நடை வரைக்கும் அவங்க உபவாசம் இருந்து அவங்க மனம் திரும்பினாங்க அப்படின்றத நம்ம பாக்குறோம். முதலாவது இங்க நினிவேக்கு போக சொன்ன யோனா தர்ஷீஷ்க்கு போறான். அவனுடைய வாழ்வில ஒரு மறு வாய்ப்பு ஆண்டவர் கொடுக்கிறாரு. ஒருவேளை அந்த கடல்லே அவனுடைய வாழ்க்கை முடிந்து போயிருக்கலாம். ஆனா ஆண்டவர் அவனுக்கு ஒரு மறு வாய்ப்பு கொடுக்கிறாரு. இதே மாதிரிதான் அநேக சூழ்நிலைகளில ஆண்டவர் நமக்கு மறு வாய்ப்புகளை தருகிறாரு. அந்த மறு வாய்ப்புகளை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம், இந்த யோனாவை போல பயன்படுத்துகிறோமா, அதையும் நம்ம தவற விடுகிறோமா அப்படின்றத நம்ம சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். நமக்கு கொடுக்கப்பட்ட
வாய்ப்புகளை நம்ம பயன்படுத்தும் போது ஆண்டவர் நம் மூலமாய் அநேக காரியங்களை செய்ய வல்லமை உள்ளவரா இருக்கிறாரு. இந்த நினிவே மக்கள் என்ன செய்தாங்க? அவங்க எல்லாருமே ரட்சிக்கப்பட்டாங்க அப்படின்றத குறித்து பாக்குறோம். ஆனாலும் இந்த யோனாவுக்கு பயங்கர கஷ்டமா போச்சு. ஆண்டவரே, நீங்க இப்படிலாம் மகா இரக்கமுள்ள தேவன், நீங்க இவங்களை அழிக்க மாட்டீங்கன்னு எனக்கு முதலே தெரியும் அப்படின்னு சொல்லி அவன் ஆமணக்கு செடியில போய் அவன் எரிச்சலா இருந்தான் அப்படின்றத பாக்குறோம். ஆனா ஆண்டவர் இந்த யோனா மூலமாக நினிவேக்கு ஒரு ரட்சிப்பை கட்டளையிட ஒரு மறு வாய்ப்பை அவனுக்கு கொடுத்தாரு. எரேமியா 18ஆம் அதிகாரத்துல குயவன் கையில் இருக்கிற களிமண் நம்ம குறித்து பாக்குறோம். ஒருவேளை அந்த குயவன் அந்த மண்பாண்டத்தை வணையும் போது அவன் கையில அது கெட்டு போயிட்டு அதை வேறே பாண்டமாய் வணைந்தான் அப்படின்றத நம்ம பாக்குறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் ஒருவேளை நாம் செய்த காரியங்கள் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையை கெட்டு போனதாய் காணப்படலாம், நம்முடைய வாழ்க்கை அது கெட்டு போனதை போன்று காணப்படலாம். ஆனா நம்முடைய வாழ்க்கைய குயவன் ஆகிய ஆண்டவருடைய கைகள்ல நம்ம கொடுக்கும் போது ஆண்டவர் நம்மை அலங்காரமான பாத்திரமாய், அழகுள்ள பாத்திரமாய் மீண்டுமாய் வணைவார். ஆண்டவர் நம்மை குயவன் கையில் இருக்கிற களிமண்ணை போல ஆண்டவருடைய கரத்துல நம்ம ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவர் நம்மை மீண்டுமாய் வேறு பாண்டமாய் வரைவார். ஒருவேளை இந்த நாட்கள் வரையிலும் என்னுடைய வாழ்க்கை இப்படிதான் காணப்படுகிறது, இனிமேல் முன்னேற்றம் இல்லை, இனிமேல் நான் என்ன செய்ய முடியும் அப்படின்ற ஒரு கேள்விக்குறியோடு நம்ம வாழுகிறோமா? உண்மையான மனம் திரும்புதலோடு மறு வாய்ப்பை ஆண்டவரிடத்திலிருந்து நம்ம பெற்றுக்கொள்ள நம்ம அழைக்கப்படுகிறோம். இந்த யோனா நினிவேக்கு போய் ஆண்டவருடைய அன்பை சொல்லும் போது அநேக மக்கள் ஏற்றுக்கொண்டாங்க. ஆனா அவன் போகிறதுக்கு மனதில்லாதவனாய் காணப்பட்டான். இதே போலதான் ஆண்டவர் இந்த காரியத்தை செய்யுங்க, இந்த காரியத்தை செய்யாத அப்படின்னு நம்மகிட்ட சொல்லும் போது நம்மளும் மனம் இல்லாதவர்களாய் நம்ம காணப்படுகிறோம். ஆனா ஆண்டவருடைய சித்தத்தை அறிகிறவர்களாக, அந்த சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களாக, நம்ம வாய்ப்புகளை பயன்படுத்துகிறவர்களாக நம்ம வாழணும் அப்படின்றத இந்த யோனாவின் சம்பவத்தின் மூலமாக நம்ம கற்றுக்கொள்கிறோம். இந்த காரியங்களை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில கட்டளையிடணும் அப்படின்னு நம்ம ஜெபிக்கலாம். இழந்து போன காரியங்கள், இழந்து போன வாய்ப்புகள், எல்லாம் தவறவிட்ட வாய்ப்புகள், வழி தவறி போன காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம அறிக்கையிட்டு நம்ம ஜெபிக்கும் போது மறு வாய்ப்பு ஆண்டவர் ஏற்படுத்தி தருவார். புதிய பாத்திரமாய், புதிய மண்பாண்டமாய் ஆண்டவர் நம்மை வணைந்து அலங்காரமாய் வைப்பார் என்பதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை. அன்புள்ள பரலோக பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஆண்டவரே, யோனாவை நீங்க நினிவேக்கு போக சொன்னீங்க. ஆனா நினிவேக்கு போகாம, பக்கத்துல இருந்த நினிவேக்கு போகாம தூரத்துல இருந்த தர்சிஸ்க்கு நேராக போனா. இதே போலதான் எங்களுக்கு அருகில நீங்க இருக்கீங்க, எங்க பக்கத்துல நீங்க எப்பவும் இருக்கீங்க அப்படின்றத நாங்க உணராதவர்களாக உம்முடைய சமூகத்தை விட்டு நாங்க வழி விலகி அநேக நேரங்களில வெளியே போறோம் தகப்பனே. ஆண்டவரே, நீங்க ஆனாலும் எங்களுடைய கஷ்டமான கடினமான சூழ்நிலைகள்ல நீங்க எங்க கூட இருக்கீங்க, எங்களை நீங்க தேற்றுறீங்க, எங்களை அரவணைக்கிறீங்க, எங்களுடைய ஜெபங்களுக்கு நீங்க பதில் தரீங்க. அதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நாங்க எங்களுக்கு தருகிற மறு வாய்ப்புகளை நாங்க பயன்படுத்தி கொள்ள நீங்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, இந்த கடைசி காலங்களில நாங்க அநேகருக்கு உங்களுடைய அன்பை சொல்லுகிறவர்களாக, சுவிசேஷம் அறிவிக்கிறவர்களாக, எங்களுடைய வாழ்க்கையில சாட்சி உள்ளவர்களாக, எங்களுடைய சாட்சியின் மூலமாக மற்றவர்கள் உங்களுடைய அன்புக்கு நேராக இழுக்கப்படுகிறவர்களாக, அநேகரை ஆண்டவரை உங்களுடைய மந்தைக்கு நேராக இழுக்கிற கருவிகளாக எங்களுக்கு அந்த வாய்ப்பை தாங்க. நாங்க ஆண்டவரே உம்முடைய கையிலே இருக்கிறோம், ஆனா நாங்க உம்மை விட்டு தூரமா போய் கெட்டு போனவர்களா நாங்க காணப்படுகிறோம். இந்த ஆண்டவரே குயவன் கையில் இருக்கிற களிமண்ணுக்கு ஒப்பாக நாங்க இருக்கிறோம் தகப்பனே. கெட்டு போன களிமண் பாண்டமாய் நாங்க காணப்படுகிறோம். ஆண்டவரே, அது நீங்க வேறே பாண்டமாய் எங்களை மாற்றும்படியாய், ஆண்டவரே அழகுள்ள பாண்டமாய், உமக்கு பிரியமுள்ள பாத்திரமாய் எங்களை வணையும்படியாக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் உமக்கு பிரியமாய் வாழுகிறவர்களாகவும் உம்முடைய அன்பை பறைசாற்றுகிறவர்களாகவும் காண நீங்க எங்களுக்கு கிருபை தர வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளு நல்ல பிதாவே, ஆமீன். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. மகிமை மகிமை